Assalamualaikum. Hope you all are doing good. Welcome back to my channel Vlog with Saji. இன்றைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது vlog-ஓட தான் வந்திருக்கேன். கூடவே யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸும் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மண்டேக்கான விலாக் தான் இது. ட்ரெஸ் எல்லாம் கழுவி மடித்து வைக்கிறது தான் வேலையிலேயே பெரிய ஒரு வேலையாக இருக்கும் எனக்கு. முந்த நாள் உடுப்பு பெட்ஷீட் எல்லாம் கழுவி காய போட்டிருந்தேன். அது இன்றைக்கு நல்லாவே காஞ்சிட்டு ஸோ அதை மடித்து வைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். உள்ளுக்கே தான் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் காய போட வேண்டியதாக இருக்கும் இங்கே. ஏனெண்டா வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் இந்த கொடுமை. நம்ம வந்துட்டு மெஷின்லேயே தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்பின் பண்ணி எடுத்தாலுமே கூட அதை வந்துட்டு வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். ஆனால் அந்த செட்டப் இங்கே இல்லை. கதவை திறந்தாலே ரோடுன்னு தான் இருக்கும். ஸோ வெயிலில் போட முடியாது அப்படின்றதால உள்ளுக்கு கொடியில் போடும்போது 1க்கு 2 நாள் கொடியிலே எப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் எடுத்திருந்தேன். ரமதான் வர்றது இல்லையா, நோன்பு வந்துட்டுண்டாலே மனசுக்கு ஒரு வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். பொதுவாகவே நோன்பு வந்துட்டுண்டா நமக்கு முதலாவதாக இருக்கிறது வந்துட்டு வீடு கிளீனிங் வேலை தான். உம்மாமாரெல்லாம் தடல் புடலாக ரொம்ப பிஸியாக வீட்டுக்கு ஒட்டடை அடித்து வீடு கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு ரமலானை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். எனக்குமே இங்கே சின்னதாக கொஞ்சம் ரூம் கிச்சன் கிளீனிங் வேலையும் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் சில பிகினர்ஸ் வந்துட்டு என்னோட சேனலை பார்க்குறீங்கண்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இந்த கவுண்டர் டாப்பில் நம்ம சமைக்கும்போது டைல்ஸில் ஏதாச்சும் கறி பட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் பட்டாலோ நாம் என்ன செஞ்சு தேய்ச்சி தொடச்சாலுமே அது மேலே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலும் அந்த கலர் வந்துட்டு சில நேரங்களில் ஈஸியாக ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு சாக்கு போட்டு விட்டுட்டோம்டா. இது வந்துட்டு அரிசி வாங்கின சாக்கு தான். ஸோ இதை ஃபுல்லாக இப்படி வளைச்சிருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி பிரித்து எடுத்துட்டு நம்ம வேலை செய்யும்போது இதை போட்டு விட்டுட்டு வேலை செஞ்சோம் அப்படின்டா ஏதாச்சும் கொட்டுப்பட்டுச்சுண்டா கூட கவுண்டர் டாப்பில் படாது இல்லையா. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சாக்கு தான் போடணும்ண்டில்ல, ஒரு கொட்டன் துணி இருந்தாலும் அதையுமே வந்து போட்டு விட்டுக்கலாம். எனக்கிட்ட இது இருந்துச்சு, அதனால் இதை நான் போட்டிருந்தேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், பிகினர்ஸ் வந்து பார்க்குறீங்கண்டா யூஸ் ஆகும். அன்றைக்கு வந்துட்டு ஹபிக்கு லீவ் அப்படின்றதால கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியே போக வேண்டியதாகவும் இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக ஒரு மலையாளிட ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். இங்கே மோஸ்ட்டாகவே மரக்கறி எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். எது வாங்குறதா இருந்தாலும் நாங்கள் லுலுவில் தான் வாங்குவோம். ஆனால் அங்கேயுமே வந்துட்டு எல்லா மரக்கறியுமே கிடைக்காது. அதுக்குண்டு இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். அங்கே வந்துட்டு நான் பார்த்தது இல்லாத புது புது மரக்கறிகள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது வீடியோவில் காட்டுறேன்.
ஸோ வாங்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி முடித்ததுக்கு பிறகு புரைதாவில் இருக்கிற ஒரு 5 ரியால் ஷாப்புக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஒரு பெரிய ஷாப் இது. கிச்சன் ஐட்டம் அண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தேவைப்பட்ட ஸ்டேஷனரி திங்ஸ், டாய்ஸ், அதோட மேக்கப் திங்ஸ், லேடிஸுக்கு தேவைப்பட்ட திங்ஸ், எக்ஸசரிஸ் அப்படின்னு நமக்கு தேவைப்பட்ட எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஆனால் நமக்கு முக்கியமாக தேவைப்பட்டது அப்படின்ட்டு அது கிச்சன் ஐட்டம் தான். டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அழகான கிச்சன் டெக்கரேட்டிங் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு இங்கே. தேவைப்பட்ட மாதிரி எடுத்துக்கலாம், அவ்வளோ வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு 2 பீஸ் போட்டது 5 ரியால் தான். இந்த ஷாப்பில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே வந்துட்டு 5 ரியாலில் இருந்து 15 ரியாலுக்குள்ளே தான் எல்லா திங்ஸோட ப்ரைஸுமே இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இந்த குட்டியை பாருங்க, ட்ரொலிலே அவக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரோலரும் இருக்குது. ஆக்களை உள்ளுக்கு வச்சு லுக் பண்ணிட்டா சரி, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவள் வெளியே விடட்டாம் அப்படின்னு சொல்லி அவட அம்மாட்ட கத்திட்டே இருந்தா. அப்புறம் இன்னும் எப்படி விளாக்ஸ் போடலாம், இந்த மாதிரி விளாக்ஸ் போட்டால் நல்லா இருக்கும், இப்படி விளாக்ஸ் செய்யுங்க, இந்த சமையல் போடுங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கட்டாயம் அதையும் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ரெசிப்பியும் ஷேர் பண்ணலாமென்று தான் இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லெங்க்த்தியாக போயிட்டு இருக்கு, அதனால தான் ரெசிபி ஷேர் பண்ண முடியலை. ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் வ்ளாகோட சேர்த்து ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அன்றைக்கு வந்துட்டு கார்லிக் சிக்கன் தான் செஞ்சுருந்தேன். சிக்கனை எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சுட்டு அன்றைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சதாலேயும் என்னவோ ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட நான் ரெசிப்பியை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நைட் ரொம்ப லேட் ஆகிட்டு, ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணாங்க. காரணம் வந்துட்டு சுற்றியுமே ஃபுல்லாக அவ்வளோ பனிமூட்டம், ரோடே மூடி இருந்துச்சு. முன்னுக்கு வர வாகனம் எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருந்துச்சு. இங்கே தாங்கவே முடியாத அளவுக்கு சரியான குளிராக இருக்கும். சும்மா சொல்கிற மாதிரி சின்ன குளிரெல்லாம் இல்லை, அவ்வளோ குளிர் இங்கே. வெளியில் போனாலே நாடி அடிக்கிற அளவுக்கு குளிர், கையெல்லாம் அப்படியே விரைச்சி போயிடும். டெம்பரேச்சர் வந்துட்டு -2 -3 டிகிரிலெல்லாம் இருக்கும். அப்படி இருக்குது வெதர் இப்போது இங்கே. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பகல் டைமில் கூட நல்லா வெயில் அடிக்கும், அந்த வெயில்லையுமே சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். அப்படியே வீடியோ முடிக்கிற டைமும் வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டுல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.